விநாயகர் சதுர்த்தியையொட்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதிகளில் வழிபட்ட விநாயகர் சிலைகள் பெரியகுளம் கண்மாயில் கரைக்கப்பட்டது. எழுமலை பேரூராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகளை லாரிகள், சரக்கு வாகனங்களில் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்த பொதுமக்கள் நீர்நிலைகளில் கரைத்தனர். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி கரூரில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த 43 விநாயகர் சிலைகள் வாங்கல் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டது. இளைஞர்களின் ஆட்டம் பாட்டத்துடனும் பெண்கள் முளைப்பாரியை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று விநாயகர் சிலைகளை ஆற்றுக்கு எடுத்துச் சென்றனர். இதேபோல் அரவக்குறிச்சி, வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை அடுத்த அரியநாயகிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஊரணியில் கழிவுநீர் தேங்குவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி அருகாமையில் உள்ள ஊரணியில் மர்ம நபர்கள் குப்பைகளை கொட்டுவதுடன் கழிவுநீர் கலந்து முட்புதர்களுடன் காணப்படுவதால் அந்த பகுதி விவசாயிகள் உட்பட பலர் அவதியடைந்து வருகின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக ஊரணியை சுத்தப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வழிபட்ட 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பூலாம்பட்டி பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலைகளை லாரிகள், சரக்கு வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து வந்த மக்கள் காவிரி ஆற்றில் கரைத்தனர். விசைப்படகுகளில் கொண்டு சென்று விநாயகர் சிலைகளை கரைக்க 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும், காவிரி ஆற்றில் சிலைகளை கரைக்க முன்னேற்பாடுகள் செய்யவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை நடத்த கோரி அப்பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்தையனின் மகன் கருணாநிதி என்பவர் கோவில் நிர்வாகத்தை தாங்கள்தான் கவனிப்போம் என அராஜகத்தில் ஈடுபட்டதால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குழு அமைத்து திருவிழாவை நடத்த உத்தரவிட்ட நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 12 வார்டுல 4 வார்டுல பாரத நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 8 வார்டு மக்களை தான் இது பண்றாரு. இது எப்படி இருக்குன்னா, ஆடியோ ஒரு ஊர்ல அமைதியா இருக்கக்கூடிய ஊர்ல ஆடியோவும் ஊராட்சி மன்ற தலைவனுடைய கணவர் கருணாநிதி என்பவரும் ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி அந்த மக்களை இந்த மக்களை அடிச்சுக்கிறதுக்கான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி 12 வார்டு ஊர்னா 4 வார்டு நடக்குது, 8 வார்டை முடக்கி வச்சுக்கிறார். அப்ப இந்த மக்கள் பூரா போய் அந்த மக்கள் எப்படி தேர் நடக்குது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான அமைதியா இருக்கிற ஊர்ல ஆடியோவும் துணை போறாரு. அதுதான் நடந்துட்டு இருக்குது.